உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம், கூட சிக்கல் இருக்கலாம், யாரிடம் கேட்பது, எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம். உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி. சட்டம் என்ன சொல்கிறது? சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதிலளிக்கிறார். பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர். உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள். பதில் வாரந்தோறும் பேசுவோம். உங்கள் ராவணா வலையொலியில். இரண்டு புதிய நிகழ்ச்சிகளில் ராவணாவில் தொடரலாம். நம்ம ஒன்று பிரபல அக்குபஞ்சர் மருத்துவர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள் என்ன கேள்வி, உடல்நலம் சார்ந்து எந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கான பதில் அவர் மாற்று மருத்துவம் எப்படிலாம் இருக்குதுன்றதை பற்றி விளக்குறாரு. உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சில தற்காலிகமாக சில மருத்துவ சிக்கல்களை தீர்த்துக்கலாம் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம். நிறைய கேள்விகள் இப்போவே வர தொடங்கி இருக்கிறது. இரண்டாவது நிகழ்ச்சி பிரபல வழக்கறிஞர் டாக்டர் ஜி தியாகராஜன் சட்டக்கல்லூரியில் கெஸ்ட் லெக்சரராக இருக்கிறாரு, மூத்த வழக்கறிஞர். சட்டம் என்ன சொல்கிறது? உங்களுக்கு சட்டம் குறித்து நிறைய சிக்கல்கள் இருக்கும், கேள்விகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். தனக்கு ஒரு பிரச்சனை, இது எப்படி தீர்க்குதுன்ற ஒரு மன பிரச்சனை இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கிறது. இரண்டுக்கும் உங்களுடைய பேராதரவு எப்பொழுதும் போல இருக்க வேண்டுகிறேன். ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு தொக்கா மாட்டிக்கிட்ட மாதிரி சொல்லுவாங்க, அப்படி ஒரு செய்தி இது. இதுக்கான ஆவணங்கள் மற்ற விஷயங்கள் நிறைய தேடி ஒரு 2-3 நாட்களாக இது சம்பந்தப்பட்டவர்களோடு பேசி அதன் பேரில் எடுத்த அந்த விடயம். சில நாட்களுக்கு முன்பு திமுக முப்பெரும் விழாவை கொண்டாடியது. அதில் அதிகமாக பேசப்பட்டது தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் நாங்கள் உயிரை கொடுப்போம், அதை கொடுப்போம், இதை கொடுப்போம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. தமிழ் மொழி வளர்ந்ததே நாங்கள் தான், வளர்த்து எடுத்ததே நாங்கள் தான், மொழி சீர்திருத்தம் நாங்கள் தான், அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தது நாங்கள் தான், எல்லாமே நாங்கள் தான் அடிக்கடின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. தமிழுக்கு ஒரு தமிழுக்கு ஒரு தடை என்றால் அதை படை கொண்டு உடைப்போம் அப்படின்லாம் நிறைய இந்த வசனம் டயலாக்லாம் பேசியிருந்தாங்க. என்னடா இந்த அளவுக்கு ரொம்ப முடங்கி இருக்கிறாங்களே, எப்படி இருக்குதுன்னு பல விஷயங்கள் இருக்கும்போது தான் ஒரு விஷயம் கிடைச்சது. இது முழுக்க முழுக்க நம்ம ஒரு குற்றச்சாட்டாக வைக்கவில்லை, நடந்தது அப்படியே ஒரு சொல்கிறோம், கதையாக கேட்டுக்குங்க. 2004 ஐயா கலைஞர் அவர்கள் அவர் முத்தமிழ் அறிஞர் இல்லை, அதனால் தமிழ் மீது பற்று இருக்குதுன்ற மாதிரி அதை காட்டிக்கிட்டே இருப்பார். அதன்படி சில விஷயங்களை செய்தும் காட்டுவார். அந்த வகையில் செம்மொழி அந்தஸ்து மத்திய அரசு கிட்ட பேசி அதை வாங்குகிற ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் பேசியிருப்பீங்க. செம்மொழி அந்தஸ்து கிடைக்கிறத பற்றி, சமஸ்கிருதம்னு மற்றது எல்லாத்துக்குமே கிடைக்கிறப்ப தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து அது நாங்கள் தான் அப்படின்னு அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தார். வாங்குறாரு. வாங்கும்போது அந்த நேரத்தில் இங்கே அதிமுக அரசு இருந்தது, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அப்போ இங்கே அதை அலுவலகம் வச்சு அதை இயங்கும்போது அதில் சில சிக்கல்கள்லாம் வரும். இந்த அம்மா சரியாக அதை ஹேண்டில் பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஒரு கணக்கு தனியாக போடுறார். இதுக்கான மொத்த கிரெடிட்டும் தனக்கே கிடைக்கணும் அப்படின்றது. இந்த செம்மொழி அந்தஸ்து அப்படின்றது அவருடைய விஷயமாகவோ இல்லை செல்வி ஜெயலலிதா அவருடைய தனிப்பட்ட விஷயமாகவோ இல்லை, தமிழ் இனத்தினுடைய ஒரு மொழி சம்மந்தப்பட்ட ஒரு விடயம், இந்த மண்ணுக்கும் இந்த மாநிலத்துக்கும் உண்டான ஒரு உரிமை சம்மந்தப்பட்ட ஒரு விடயம். இப்படி பலது அதுக்குள்ளே இருக்குது. அதனால் இது பொதுவில் தான் கொண்டு வச்சு இதை பண்ணணும். நம்ம கொண்டு வந்துட்டோம். இது இந்த அம்மையார் சரியாக செயல்படுத்தலாம், நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு அரசியல் அவர் செய்திருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாரு ஐயா கலைஞர்னாக்கா, அதுக்கு அடுத்த ஆண்டில் எல்லாம் கிளியர் ஆகிட்டோன்னு சரி முறையாக இதுக்கு ஒரு அலுவலகம், இதுக்கான ஒரு ஊழியர்கள் வேணும். இது இந்த செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம், அதில் தான் இப்போ மற்ற மொழிகளுக்கெல்லாம் செம்மொழி அந்தஸ்து தராங்க. அந்த மாதிரி தெலுங்கு பெற்றிருக்குது, சமஸ்கிருதம் பெற்றிருக்கிறது, இன்னும் மற்ற மொழிகள் நிறைய அந்த மாதிரி வாங்கியிருக்கிறாங்க. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் இந்த இதில் தான் அவங்க கொண்டு வராங்க. இப்போ அதுக்கான ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். 2005 இந்த கட்டமைப்பு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் அப்படின்னு கொண்டு வரும்போது ஊழியர்கள், அதுக்கான அலுவலகங்கள் இதெல்லாம் வரணும். இங்கே வேண்டியதில்லை, தமிழ்நாட்டில் மைசூரில் வச்சுக்கலாம், கர்நாடகாவில். ஏன்னா அங்கே ஒரு தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் ஏற்கனவே இருக்குது மத்திய அரசுடைய இதில். அதனுடைய கட்டுப்பாட்டில் இப்போதைக்கு அங்கேயே இருக்கட்டும். அடுத்து 2006க்கு பிறகு தேர்தல் வந்த உடனே தேர்தல் அப்போ எப்படி நம்ம வந்துடுவோம், ஐயா கலைஞர் என்னுடைய ஒரு எண்ணம், வந்துட்டு பிற்பாடு தமிழ்நாட்டுக்கு கொண்டுட்டு வரலாம் அப்படின்றப்ப அங்கே மைசூரில் தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய ஒரு அந்த பில்டிங்கில் ஒரு இதை தொடங்கிடுறாங்க. இப்போ ஊழியர்கள் வேணுன்றப்ப அதுக்கான முறையாக இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் அதுக்கான கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு அதுக்குன்னு
பேராசிரியர் ராமசாமி அவருடைய தலைமையில் தான் வந்து ஒரு குழு போட்டு அதுக்கான இன்டர்வியூலாம் நடக்குது. என்னென்னா ஒரு ஓராண்டு அடுத்தது எப்படி தேர்தல் வரும், தேர்தல் வந்துட்டால் திமுக வந்துடும், அது வரைக்கும் ஓராண்டு தற்காலிகமாக அவங்கள வந்துட்டு எடுக்கணும் வேலைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கால்ஃபர் பண்ணுறாங்க. தற்காலிகமான இல்லை, அது அப்படியே நீடிப்பாக கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 900க்கு மேற்பட்ட 1000க்குள்ளே அப்ளிகேஷன் வந்து வருது. அதுக்கு வந்து எம்ஏ வந்து முடிச்சிருக்கணும் தமிழ் துறையில். ஒன்றும் இல்லை, அங்கங்கே போயிட்டு அதை கேட்டு அங்கே இருக்கிற விடயங்களை எடுத்து அதை தொகுத்து அதை வந்து புத்தகமாக கொண்டு வர்றது, அதை பற்றியான பதிவு பண்ணுறது, இப்படியான ஆய்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்வதற்கு இது போதும். வழிகாட்டுவதற்கு அதுக்குன்னு மேலே வந்து ஒரு பேராசிரியர்கள் டீம் வந்து இருக்க போகுது இல்லை. அதனால் வந்து முறையாக அந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுக்கிறப்ப ஒரு 1000க்குள்ளே 900க்கு மேலே அப்ளிகேஷன் வருது. அதில் வந்து ஒரு 320 பேருக்கு மேலே நேர்காணல் அது வந்து அதிலேயே செலக்ட் பண்ணி ஒரு 320 பேருக்கு மேலே எடுக்கிறாங்க. இது எல்லாமே இங்கே தமிழ்நாட்டில் கோவை பாரதியார் யூனிவர்சிட்டியில் நடக்குது. அப்போ அந்த மாதிரி எடுக்கிறப்ப எல்லாருமே வந்து ஒரு 25 பேருக்குள்ளே வந்து தொடக்கத்தில் எடுக்கிறாங்க. 25லேருந்து 30 பேருக்குள்ளே நினைக்கிறேன் எடுக்கிறாங்க. எடுத்து முடித்து வேலை செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ 2006 தேர்தல் வருது. ஐயா கலைஞர் வந்து வராரு. அவர் வந்துட்ட உடனே அடுத்த ஆண்டு 2006-7 வந்து இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஏழுலகத்தில் அதுக்கு பக்கத்தில் இதுக்குன்னு ஒரு அலுவலகத்தை வந்து திறந்து அவர் வந்து கொண்டு வர்றாரு. அப்போ தாங்க பரபரப்பாக பேசப்படுது. கலைஞர் செம்மொழிக்காக வந்து உயிரை கொடுக்குறாரு, அதை கொடுக்குறாரு அப்படின்லாம் பேசுகிறாங்க. நிறைய கட்டுரைகள்லாம் வந்தது அந்த நேரத்தில். உண்மையிலே உயிரை கொடுத்து இந்த விஷயத்தை கொண்டு வந்தார், அதில் மாற்று கருத்தே இல்லை. எப்படி கொண்டு வந்தார்ன்றதை நம்ம சொல்கிறோம். வந்து வச்சுட்ட உடனே இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, 4 ஆண்டுகள் வந்து இதில் வந்து ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது. நிதி மட்டும் ஆண்டுக்கு சுமார் 6 கோடி ரூபாய் மத்திய நிறுவனம் இந்த தமிழ் செம்மொழி ஆய்வுக்காக இங்கே ஒதுக்குது. சான்ஸ்கிரிட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி கிட்ட செலவு பண்ணுறாங்க ஆண்டுக்கு. தமிழுக்கு 5-6 கோடி தான். அப்படியே பாருங்கள், 10 மடங்கு அதிகம். ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்றதெல்லாம் அது அப்பாற்பட்ட விஷயம். கொண்டு வந்து இதனுடைய வேலை என்னென்னா, இப்போ வந்து கீழடி ஆய்வு இது வந்திருக்குது. நேரில் போயிட்டு அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் என்ன எல்லாத்தையுமே தொகுத்து அது வந்து எழுத்து வடிவில் கொண்டு வந்து சிறு புத்தகமாக கொண்டு வர வேண்டியது. துறை சார்ந்த வல்லுநர்களுடைய அந்த ஆய்வை வந்து அதில் வந்து இணைச்சி முறைப்படி ஒரு புத்தகமாக வெளியில் கொண்டுட்டு வர்றது. சங்க இலக்கிய நூல்களில் இருக்கக்கூடிய தமிழினுடைய இந்த விஷயங்களெல்லாம் இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து கொண்டுட்டு வர்றது. தமிழிலிருந்து பிற மொழிகளுக்கு மாற்று செய்வது, இப்படி பல்வேறு உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சம்பந்தப்பட்ட முடிவுகள், ஆய்வுகள், கட்டுரைகள் ஆங்கிலத்தில் இருக்கிற தமிழில் கொண்டு வரது, இப்படி பல வேலைகள் இதுக்குள்ளே இருக்குது. இதுக்காக அந்த ஊழியர்களை எடுத்து வச்சுக்கிட்டு செய்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அது தொடர்ச்சியாக அதுக்கு தலைவர் யார் என்றால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யாராக இருக்கிறாங்களோ அவங்க தான் தலைவர். மத்திய கல்வித்துறையிலேருந்து ஒரு இணை இயக்குனர் அளவில் ஒருத்தர் வந்து அதில் கலந்துக்கணும். எந்த அளவுக்கு உயர்வாக வச்சுருக்காங்க பாருங்கள். முதலமைச்சர் தான் தலைவர், முதலமைச்சர் தான் எல்லா முடிவும் எடுக்கணும். இதுக்கான ஆட்களை எடுக்கிறது, பணி நியமனம் செய்வது, ஆய்வு இந்த அறிக்கைகள் அப்பப்போ பண்ணுறது, இதுக்கான ஆண்டுக்கு ஒரு முறையோ 2 முறையோ உட்காந்துட்டு முதலமைச்சர் தலைமையில் கூட்டத்தை வந்து போடுவது. இது வரைக்கும் என்ன செய்திருக்கிறோம், அடுத்து என்ன செய்யணும், இந்த தமிழ் மொழி சம்மந்தமான இந்த கட்டமைப்பு என்னெல்லாம் வரணும் அப்படின்றதெல்லாம் செய்யணும் அப்படின்ற எல்லா அதிகாரமும் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் தான் இருக்குது. முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு, தலைவரே முதலமைச்சர் தான். அந்த வகையில் ஐயா கலைஞர் வந்து உண்மையிலேயே மிக சிறப்பாக காலையில் கோட்டையை விட்டு புறப்பட்டு வரும்போது நேராக எங்கே இருக்கிறாருன்னு கேட்டாங்கன்னா, அப்போல்லாம் நாங்கள் வந்து ஊடகத்தில் இருந்துகிட்டு இருக்கோம், குமுதத்தில் செம்மொழி தமிழாய்வு அலுவலகத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு, செம்மொழி அலுவலகத்தில் உட்காந்துட்டுருக்கிறாரு, இப்படி தான் வரும். இந்த ஆய்வு சம்மந்தமான கூட்டம் போட்டுட்டு இருக்கிறாரு. அதுபோல் காலையில் வீட்டிலேருந்து புறப்படும் போது எப்போயாவது வேலை அங்கே வந்து கோட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு 8 பார்த்து உட்காந்து பேசிட்டு போவார். நிறைய அறிஞர்களை வைத்திருந்தார், துறை சார்ந்த பேராசிரியர்களை வந்து இருந்தாங்க. அப்பப்போ சந்தித்து இது சம்பந்தமான இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு விஷயம் பிரபகண்டமாக பெரிய அளவில் பேசப்பட்டது. அவருடைய சொந்த நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் இதற்கு வந்து எடுத்து ஒதுக்கி வைக்கிறாரு. செம்மொழி அந்தஸ்து கிடைத்ததை ஒட்டி தமிழ் அறிஞர்கள் அவருடைய புதிய புதிய ஆய்வுகள், கட்டுரைகள், இப்படியான விடயங்களுக்கு ஆண்டுக்கு சிலரை தேர்வு செய்து அந்த 1 கோடியிலிருந்து வரக்கூடிய அந்த தொகையை வந்து 10 லட்ச ரூபா வட்டி வந்து அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்பது அப்படின்லாம் சொல்லிட்டு தமிழுக்காக 1 கோடி ரூபாய் நன்கொடை அப்படின்லாம் தலைப்பு செய்தியில் பேசப்பட்டது. அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக இருந்துகிட்டு இருக்கிறாரு கலைஞர் அவர்கள். உண்மையிலே அரும்பாடு பட்டார், அதில் மாற்று கருத்தே இல்லை. தமிழை அவரை வளர்த்தாரா இல்லையான்றது அப்பாற்பட்ட விஷயம். பட் இந்த விஷயத்தில் வந்து மிக சிறப்பாக இதை எப்படியாவது கொண்டு வந்து நிலைநிறுத்தணும், நாம தான் இதை செய்தோம், தமிழுக்கு இப்படியான ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்றதுல அவர் முதன்மையாக இருந்துட்டு ரொம்ப அக்கறையாக செயல்பட்டார், அதில் மாற்று கருத்தே இல்லை. அடிக்கடி செய்தியை பார்க்குறப்ப செம்மொழி ஆய்வு நிறுவனத்தில் உட்காந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறாரு, மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, இப்படி செய்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு.
அதில் வர காசு பணம் எல்லாம் எதுக்காக அப்படின்னா முழுக்க முழுக்க தமிழ் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்காக, ஆய்வுக்காக, முடிவுக்காக கொண்டு வந்து செலவு செய்வது மட்டும்தான். அது வந்து எவ்வளவு கேட்டாலும் மத்திய அரசு வந்து அதுக்குன்னு நிதியை ஒதுக்கும். இப்போ சமஸ்கிருதத்தில் வந்து மேலே ஏறி போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு 60 கோடி பத்தாது, இன்னும் கூடுதலாக வேணும் அப்படின்ற அளவுக்கு விசாலமாக போயிட்டே இருக்குது. நீங்கள் வேணால் ஆர்டிஐயில் போட்டு பாருங்கள். இந்த தமிழ் செம்மொழி ஆய்வு நிறுவனத்துக்காக, செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக இங்கே எவ்வளவு நிதி வருகிறது, சமஸ்கிருத செம்மொழி அந்தஸ்து பெற்ற பிறகு அதுக்கு எவ்வளவு நிதி அங்கே ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஆர்டிஐயில் போட்டு பார்த்தீங்கன்னா மலைப்பாக இருக்கிறது. அது பார்க்குறப்ப நமக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான வித்தியாசம். அவங்களுடைய களப்பணி அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே வந்து கலைஞர் இருந்த வரைக்கும் அதுக்கான எல்லா கிரவுண்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்களோ அது எல்லாத்தையுமே செய்து வைக்கிறார். அடுத்து வேகம் எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்சி மாறுகிறது. அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களும் வந்து இருக்கிறார். இது தமிழ்நாட்டுக்கான மொழி பிரச்சனை, இது தமிழ்நாட்டு மக்களுடைய இனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தமிழர்களுடைய தொல் வரலாறு இது சம்பந்தப்பட்ட விஷயம். இது மத்திய அரசு நிதி நிறுவனம். நாம் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிறோம், நம்ம தான் அதுக்கு தலைவர், நம்ம தான் அதுக்கு பொறுப்பேற்று மீட்டிங்கை நடத்தணும், நம்ம தான் அதை வந்து ஒருங்கிணைக்கணும், அப்பப்போ அது விஷயமா பார்க்கணும். ஏன்னா ஒரு இனத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். துரோகம் பண்ணுற யாருமே விளங்குறது இல்லை. அப்படி தான் இருக்குது வரலாறு பார்க்குறோம். எதுக்கு சொல்கிறோன்னா கடைசியாக நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த அம்மையார் வந்து என்ன பண்ணுறாங்க, இது யார் வீட்டு சொத்து, நமக்கு என்ன இருக்குது, கருணாநிதி அவர் தானே கொண்டு வந்தார், கருணாநிதி கொண்டு வந்ததுனாவே எல்லாத்தையுமே நாசமாக்கணும், அது அப்படி ஒரு மென்டாலிட்டியில் அந்த அம்மா உட்காந்துட்டு இருந்தது எப்போவுமே. அது 91, 96க்கு பிறகு 2001 வரைக்கும் இவங்க இருந்தாங்க, 2001லேருந்து 2006 வரைக்கும் திரும்ப அவங்க இருந்தாங்க, 2006லேருந்து திரும்ப 2011 வரைக்கும் இவங்க இப்படி மாறி மாறி இருக்கிறாங்களா. இந்த மாதிரி இந்த அம்மையார் வந்த உடனே இது வந்து கண்டுக்கவே இல்லை. இது யாரோ ஒருத்தர், இது நமக்கு என்ன இருக்குன்னு அந்த வழியாக தான் போவாங்க வருவாங்க கோட்டைக்கு. இந்த மாதிரி ஒரு செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் இருக்கிறது அப்படின்ற சொல்லிட்டு, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம்னு பேர் தான் மத்திய நிறுவனம். உண்மைக்கு உண்மை அதனுடைய இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மாநில அரசு கட்டுப்பாட்டில். நிதி பணம் கொடுப்பது மட்டுமே மத்திய அரசு. நல்லா திரும்ப கவனிச்சுங்க. நிதியை ஒதுக்குவது மட்டும்தான் அவங்க இது. அதுக்குன்னு நிதித்துறை சார்ந்த ஒருத்தர் அங்கே போட்டிருக்கிறாங்க. அதோட சரி, எல்லா விஷயமும் சரியாக நடக்கிறதான்னு அப்பப்போ அவங்க தணிக்கை பண்ணிக்கலாம். அதோட சரி, மீதி எந்த அதிகாரமும் அவங்களுக்கு இல்லை. தமிழ் மாநில அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர், இங்கே இருக்கிறவங்க தான் அது முடிவு எடுக்கணும். இவங்க கட்டுப்பாட்டில் தான் இது இருக்குது. இந்த மத்திய நிறுவனன்றதால ஏதோ அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. சத்தியத்துக்கு இது மாநில அரசு கட்டுப்பாட்டில். அப்படி தான் எல்லா சரத்தும் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது மிக நேர்த்தியாக தமிழ்நாட்டினுடைய உரிமை இது எந்த விதத்திலையும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சரத்தை அப்போவே கொண்டு வந்துட்டார். முழுக்க தமிழ்நாடு கண்ட்ரோல். இந்த அம்மையார் என்ன பண்ணுது, இது எனக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி ஒதுக்கிறாங்க செல்வி ஜெயலலிதா. அங்கே வந்து எதனா விஷயங்கள், ஊழியர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எதனா விஷயங்கள், அடுத்த கட்ட விஷயங்கள் என்னன்னாக்கா அங்கே நிதி வந்துகிட்டு இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு இயக்குனரை யாராவது தற்காலிகமாக போட்டிருப்பாங்க. அப்புறம் மத்திய அரசு அதில் தலையிட ஆரம்பிச்சது. என்னடா அது அங்கே கேப்பார் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களா யாராவது போட ஆரம்பித்தாங்க. இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறது. எப்படி போட்டிருந்தாங்கனாக்கா, உங்களுக்கு ஐஐடியில் வந்து ஒருத்தர் பெரிய பொறுப்பில் இருப்பாங்க, அவங்கள தூக்கி சப்ஸ்டியூட்டாக போட ஆரம்பிச்சது மத்திய அரசு. அந்த மாதிரி 2-3 பேர் மாறி ஐஐடியில் இருக்கக்கூடிய வேறு துறை சார்ந்த வல்லுநர்களை இங்கே எடுத்து இந்த செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்துக்கு இயக்குனராக போடுவாங்க. சப்ஸ்டியூட்டாக வந்து போகிறது, ஒரு இணைப்பாக வந்து இதையும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு எடுத்தன் கவுத்துன்னு எது வேணாலும் என்ன செய்கிறாங்க, என்ன போகிறாங்க, ஒரு கேப்பாரும் இல்லை அந்த அம்மையார் இருந்த வரைக்குமே. பிற்பாடு எடப்பாடியார் காலமும் வருது. இப்போ 2013 என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அம்மையார் வந்து ஐசிஎஃப், மத்திய அரசு நிறுவனத்தில் ஐஐடி இருக்குது, ஐசிஎஃப் இருக்குது, தணிக்கைத்துறை இருக்குது. இப்படி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்துக்கு போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கொடுமை எங்கிட்ட மாநிலத்திலாவது வேற எந்த செம்மொழி அந்தஸ்து பெற்ற இடத்துக்காவது நடந்திருக்கிறதுனா சத்தியமாக கிடையாது. தமிழ்நாட்டில் தான் இப்படி ஒரு கேடுகட்ட விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. ஐசிஎஃப்பில் வந்துட்டு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இதுக்கு இயக்குனர் பதவியில் வராங்க. பூமா அப்படின்னு அவங்களுடைய பேர். அவங்களுக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் இல்லை, வேறு மாற்று மொழி அவங்க உண்மையிலே. அப்புறம் இந்த தமிழ் இது அறிஞர் இது சம்மந்தப்பட்ட விஷயம் எந்த நாலேஜுமே இல்லை. வந்து உக்காந்த உடனே அவங்க தாட் போட்டுன்னு எல்லாமே பார்த்து இது ஏதோ மத்திய அரசினுடைய நேரடி நிறுவனன்ற மாதிரியும் அதுக்கு தான் அதிகாரம் இருக்கிற மாதிரி இவங்க எல்லாத்தையும் இவங்களே தலையீடாக மாற்றி இந்த கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த வரைக்கும் இந்த 4 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வந்துட்டு போயிட்டு நிறைய மீட்டிங் நடத்திட்டு நிறைய நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க. அது சம்மந்தமான நிறைய நிகழ்வுகள்லாம் நடந்தது, கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. அப்போ உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ஆர்கனைஸ்லாம் நடந்தது, பார்த்துருப்பீங்க அந்த காலகட்டத்தில். அது வரைக்கும் இந்த ஊழியர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. தொடர்ச்சியாக 5 ஆண்டு 4 ஆண்டுகளை தாண்டி 5ஆவது ஆண்டுகள் வரைக்கும் இவங்களே தான் ஒர்க் பண்ணுறாங்க. பர்மனெண்ட்டாக போட்டிருக்கணும். இவங்க எல்லாரையும் வந்துட்டு இதுனாச்சு, இது வந்து இல்லையே, இவங்க வந்து அப்போ எடுக்கப்பட்டவங்க, அதனால் இவங்க யாருமே இப்போ பணியில் இருக்கக்கூடாதுன்னு எல்லாருமே பணியிடை நீக்கம் ஒரு 26 பேருக்கு மேலே எல்லாருமே எடுக்குது.
இது பெரிய அதிர்ச்சி. இது என்னடா இப்படிலாம் நடக்குது, இது இப்படிலாம் நடக்குமா? அப்போ தரமணியில் அது ஒரு இடமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே அலுவலகம் இருக்கிறப்ப இது சம்மந்தமாக இருக்குது, எவ்வளோ நிதி வருது, எவ்வளோ போகுது, என்ன ஏது ஒரு கணக்கே இல்லை. குட்டிச்சோறு மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மேலே ஊழியர்களை வந்து எடுக்கிறாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட கோப்புகளை எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அதான் ஒரு பெரிய விஷயம். எரிச்சிட்டாங்க. அதனுடைய நகல் எதுவுமே எடுத்துக்கல. ஏன்னு கேட்டால் இது நமக்கு தேவையில்லை, புதுசாக ஊழியர்களை எடுப்போம். இவங்க வந்து முன்னாடி எடுத்தாங்க. அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குழுவால் முறைப்படி பேப்பர் விளம்பரம் கொடுத்து, முறைப்படி அதுக்கான பேராசிரியர்களை கொண்டு தகுதி அடிப்படையில் எல்லாமே இன்டர்வியூ எடுத்து, அப்படி பணியில் நியமிக்கப்பட்டு ஒரு 5 ஆண்டு காலம் வேலையில் இருந்தவங்கள இவங்க முறையற்று வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நீக்கிட்டு இவங்க தன்னிச்சையாக போட ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ஒரு 20 பேருக்கு மேலே உள்ளே இருக்கிறாங்க. 20-25 பேருக்கு மேலே உள்ளே இருக்கிறாங்க, சுமாராக நம்ம சொல்கிறோம். போட்டு இவங்கெல்லாம் வேலையிலேருந்து நீக்கப்பட்ட உடனே இது பெரிய போராட்டமாக வெடிக்கிறது. அப்போ தான் தமிழாய்வு, செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பல கேள்விகள்லாம் வருது. நிறைய போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தேசிய பேரியக்கம் ஐயா மணியரசன் தலைமையில் ஒரு போராட்டம், இயக்குனர் வா கௌதமன். அப்புறம் ஒரு பெரிய அரசியல் போராட்டமாக இருந்ததுன்னா நாம் தமிழர் கட்சியும் பெரிய போராட்டத்தை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இவர்களை நீக்குவதெல்லாம் சரியில்லை அப்படின்னா அது ஒரு பெரும் போராட்டமாக அது ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு. அந்த ஊழியர்கள் நீக்கப்பட்டவர்கள் எல்லோரும் உயர்நீதிமன்றம் போகிறாங்க, உச்சநீதிமன்றம் போகிறாங்க, எல்லா இடத்துக்கும் போயிட்டு அப்புறம் ஒரு சில பேருக்கு மட்டும் உள்ளே எடுத்துக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேரை வந்து எடுக்காமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 15க்கு மேற்பட்டவர்கள், 16 பேருன்னு நினைக்கிறேன், அவர்கள் எல்லாருமே குறிப்பிட்டவர்கள் வந்து அதிகமாக பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதனால அதிகமாக அவங்க இருக்கிற மாதிரி இருக்கலாம் கூடாது, அப்படிலாம் கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் எடுக்கிறன்றவர்கள் இன்னொரு காரணத்தையும் சொல்ல வராங்க. இது சம்பந்தமான ஒரு வழக்கு திரும்ப நடக்க ஆரம்பிக்குது. முறைப்படி அந்த தேர்ந்தெடுத்த இன்டர்வியூ வச்சு நடத்தினாங்களே பேராசிரியர் ராமசாமி தலையில், அவர் வந்து மாற்று சமூகம், பட்டியல் சமூகம் இல்லை. அதில் கமிட்டியில் இருந்த ஒருத்தர் கூட பட்டியல் சமூகம் இல்லை. குறிப்பாக எல்லாருமே வன்னியர் சமூகம், இன்னும் தெற்கே இருக்கக்கூடிய பல சமூகத்தை சேர்ந்த பேராசிரியர்கள். இவங்க எல்லாம் வந்து முறைப்படி ஒரு 1000 அப்ளிகேஷனில் வந்துட்டு 350 கிட்ட இன்டர்வியூ வந்துச்சு. அதிலிருந்து செலக்ட் பண்ணி தான் ஒரு 25-26 பேரை எடுக்கிறாங்க. எண்ணிக்கை வந்து கூட முன்ன பின்ன இருக்காது வேற. ஆனால் எடுக்கப்பட்ட அத்தனை பேர்லையுமே தகுதி அடிப்படையில் வந்தவங்க. அதில் வந்து மெரிட்டில் தான் வராங்க. இந்த 16 பேர் பட்டியல் சமூகம் அதிகமாக இவங்க இருக்கக்கூடாதுன்னா இது என்ன சனாதானம்னு ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? இதை எதிர்த்து ஒரு பெரிய அளவில் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு மத்தியில் வந்து என்ன பண்ணுறாங்க, 2019-20 அந்த காலகட்டத்தில் சந்திரசேகர்னு ஒருத்தர் வந்துட்டு ஒரு பல்கலைக்கழக இன்னொரு காலேஜில் உதவி பேராசிரியராக இருக்கிறவர், கோயம்புத்தூர் பகுதியில். அந்த உதவி பேராசிரியரை கொண்டு வந்து மத்திய அரசு தானே இப்போ எல்லாமே கண்ட்ரோல் இருக்குது, இந்த அம்மா கண்டுக்கவே இல்லை. பின்னாடி வந்த எடப்பாடி அரசும் ஓபிஎஸ் இவங்க யாருமே கண்டுக்கல. நமக்கு அதுக்குன்னு சம்மந்தம் இல்லை. தமிழ் நம்ம எந்த காலத்தில் பேசியிருக்கோம், தமிழ் உணர்வு எந்த காலத்தில் பேசியிருக்கிறோம். ஏதோ அண்ணா கட்சி ஆரம்பித்தார், அதில் வந்தாங்க திமுக, அதுலேருந்து நம்ம எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், நம்ம வந்து அதிமுகன்னு இருக்கிறோம். தமிழுக்கெல்லாம் நமக்கெல்லாம் அடித்து போட்டால் நமக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி அதிமுக கோஷ்டிங்க. அதை கண்டுக்காமே விட்டு அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் சரி, அது பிற்பாடு இவங்க இருந்த போதும் அதில் என்ன தமிழ் ஆராய்ச்சி, செம்மொழி தமிழ் இதெல்லாம் என்ன நமக்கு புரியாத மொழியாக இருக்குது, நமக்கு அதுக்குன்னு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி கோஷ்டிங்க இவங்க. இப்போ இது என்ன ஆகிடுச்சு, கடைசியாக மத்திய அரசு ஏதோ அதுவே எல்லாத்தையும் நியமிக்கிற அளவுக்கு போய் இந்த ஊழியர்களை அந்த அம்மா ஒருத்தரை நியமிக்க, அவங்க வந்து இந்த ஊழியர்களெல்லாம் தூக்க, அது ஒரு பெரிய பிரச்சனை வர. என்னன்னு கேட்டாக்கா அதில் குறிப்பாக சில பேரை திரும்ப எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு இந்த 16 பேர்கிட்ட நிற்கிறப்ப எல்லாமே ஒடுக்கப்பட்ட சமூகம். இதில் வந்து ஒரு குரூப் வந்து நேராக பிஆர்பிஎல்னு இதிலே இருக்குது இல்லை, இதிலே பட்டியல் சமூகத்தில் 2 ஒரு குரூப்பு நேராக போய் விடுதலை சிறுத்தைகளை அன்றைக்கி அங்கேருந்து ஆளெல்லாம் கூட்டு வந்து பேசுகிறப்ப பிறகு என்னாச்சுன்னு தெரில. அங்கேருந்து தோழர் ரவிக்குமார் வந்து அந்த தலைமையில் அங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் தான் சொல்கிறாங்க. அப்புறம் என்னன்னு தெரில, அவருக்கு ஏதோ சில செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்திலேருந்து சில ப்ராஜெக்ட்லாம் கொடுத்ததாக சொல்கிறாங்க. பிறகு அதை கண்டுக்கவே. அதேமாதிரி அந்த பிஆர் சமூகத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பிஎல் சமூகத்தை இது பேசி ஆகணும். இதெல்லாம் இந்த பிஎல்னு சொல்லக்கூடிய பல்லர் சமூகத்தில் இருந்த ஊழியர் 2 பேருக்கு கடைசி வரைக்கும் போட மாட்டேன்னு அப்படியே நிற்குது, உறுதியாக நிற்குது. அவங்கள கண்டுங்கானாமல் அப்படியே வச்சாத மாதிரி அப்படியே உள்ளே இருந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. இவருக்கு சம்பளமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீதிமன்றத்துக்கு போகிறாரு, நீதிமன்றத்தில் வந்து வருகிறது. கடைசியாக அது ஏதோ பார்த்துட்டு ஹரிபரந்தாமன் அவர்கள் இருக்கும்போது என்ன ஏதுன்னு காரணம் கேட்குறாரு. இவர் வந்து எவ்வளோ செலவழித்தாலும் பரவாயில்ல, மத்திய நிறுவனத்தை அப்போ மட்டும் பணமா அது. இந்த சந்திரசேகர்னு வந்து இப்போ உட்காந்துட்டு இருக்கிறார்ல, அவர் வந்து இயக்குனர். முதல்ல அவர் வந்து உதவி பேராசிரியர். இதுக்கான ஒரு விதிமுறை இருக்குது அந்த காலகட்டத்தில். அதுக்கும் ஒரு குழுவை போடுறாங்க, கமிட்டியை போட்டு அவங்க வந்து செலக்ட் பண்ணிவிட்டு தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் 2 பேரை தேர்வு செய்து இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தரை வந்து பண்ணலாம். டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய நிறுவனத்தில் மொழியியல் துறையில் வேலை செய்தவங்க
பெரிய அனுபவம் வாய்ந்தவர், 18 ஆண்டுகள் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கணும். இப்படி பல விதிமுறைகள் இருக்குது. பேராசிரியர்கள் தான் இதில் நீங்கள் இயக்குனர் பதவிக்கு, இணை இயக்குனர் பதவிக்கு கொண்டுட்டு வரணும். இவர் வந்துட்டு உதவி பேராசிரியர், 12 ஆண்டு தான் அவருக்கு சர்வீஸ் இருந்தது. இந்த மொழி ஆய்வு இதில் வந்து பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லை. இந்த காலகட்டத்தில் இருந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்தில் வந்து ஹரிபரந்தாமன் இதெல்லாம் கேட்குறாரு. நாடு சுதந்திரமே போராட்டம் பண்ணி தானே வந்தது, இவர் ஏன் நீங்கள் இவருக்கு கொடுக்காம வச்சுக்கிட்டு இழுக்க அடிச்சுக்கிறீங்கன்னு ஒரு காரணத்தை கேட்கும்போது, ஒரு போராட்டம் நடந்தது. இந்த போராட்டம்லாம் எல்லா கட்சிகளும் போய் நடந்தது இல்லைங்களா? சேப்பாக்கத்தில் நடந்தது, சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடந்தது போராட்டம் பல முறை. அங்கே போயிட்டு இந்த ஊழியர் போய் நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம சம்மந்தப்பட்ட போராட்டம் நடக்குதுன்னு அந்த வழியாக போகிறப்ப நின்று இருக்கிறாங்க. அது ஃபோட்டோ எப்படி எடுத்து அதை காமிச்சு, இவர் வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டார், இது நிற்கிறாரு பக்கத்தில், அந்த தூரத்தில் நிற்கிறார், இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணி இதெல்லாம் கூட இருந்த ஒரு துணையாக இருந்தாருன்னா, அப்புறம் நேராகவே கேட்டார் அவர் ஹரிபரந்தாமன் நீதி அரசராக இருக்கும்போது, இந்தியா போராடித்தான் சுதந்திரம் வாங்கினது. அப்படிப்பட்ட சுதந்திர நாட்டில் ஒருத்தன் தன்னுடைய உரிமைக்காகவும் தனக்கான அநீதி இயக்கப்பட்டதுன்றதுக்காக நீதிக்கான போராட்டம் செய்வது முறைப்படி நியாயம். அவனுக்கு ஒழுங்காக வேலையை கொடுங்க, சம்பளத்தை கொடுங்க. எத்தனை ஆண்டு காலம் வந்து அவங்க சம்பளம் இல்லாமல் அந்த குடும்பம் பசி பட்டினின்னு இருக்கும் அப்படிலாம் அறிவுறுத்தலை சொல்லி உடனடியாக வேலை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அந்த பல்லர் சமூகத்தை சேர்ந்த 2 பேருக்கு அவர் கடைசியாக அதுக்கும் கொடுக்காம அப்பீல், எதுக்கு எடுத்தாலும் உடனே அப்பீல். காசு இவருது கிடையாது, லட்சக்கணக்கில் வக்கீலுக்கு ஃபீஸு, அதுவே பல கோடிகளை போயிட்டு இருக்குது. தணிக்கை யாராவது செய்யணும், இதெல்லாம் கேள்வி கேட்கணும்னு யாரும் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி நிலையில் அவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. கடைசியாக அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, விடாமல் அந்த நீதிமன்ற உத்தரவு வந்துடுச்சு, நீதிபதி உத்தரவு கொடுத்துருக்கிறாரு. இவங்க அப்பீல் போகிறாங்க. அப்பீல் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போனாக்கா, சுப்ரீம் கோர்ட்டில் விடாமல் அங்கே எல்லாம் அது பார்த்துட்டு இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது, என்ன தான் நடக்குது அப்படின்னு மத்திய கல்வி நிறுவனம் வந்து அந்த செக்ரட்டரி, அந்த துறை அமைச்சர்கிட்ட இருக்கிற செயலாளர், அரசு செயலாளர், உச்ச பதவியில் இருக்கிறவங்க அவங்க தான், என்ன தான் நடக்குது செம்மொழி தமிழ் ஆய்வு மையத்தில் நிறுவனத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆளர், முன்னாள் தேர்தல் அதிகாரி கோபால்சாமி இருக்கிறார் இல்லைங்களா, நாமம் போட்டுட்டு இருப்பார், நல்ல நேர்மையான மனிதர், அவரை வந்து இங்கே அனுப்புகிறாங்க. ஃபுல்லாக உட்காந்து ஒரு நபர் கமிஷன், அது என்ன தான் நடக்குதுன்னு எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்து உட்காந்துட்டு முழுக்க ஆய்வு பண்ணி, இங்கே நடக்கிறது எல்லாமே அத்துமீறி அநியாயமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த முறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்கள் எல்லோருமே முறைப்படி அதிகாரப்பூர்வமாக அரசுக்கு உண்டான விதிமுறைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணி நியமிக்கப்பட்டவர்கள் இவர்கள். குறிப்பாக இன்னும் என்னன்னாக்கா, அவங்க வந்துட்டு நீண்ட காலமாக 5 ஆண்டுகளுக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, 4 ஆண்டுகளுக்கு மேலே நிரந்தரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு நிரந்தர பணியையும் கொடுக்கணும். அது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிடுச்சு, பர்மனெண்ட் பண்ணணுங்க, எல்லாருமே வேலை கொடுன்னு கேட்கறது மட்டும் இல்லை, பர்மனெண்ட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இவரும் அதே தான் சொல்கிறார், இவங்க எல்லாருக்கும் இதுக்கு தகுதியானவங்க, தவிர புறவாசல் வழியாக வந்தவர்கள் அதிகமாக உள்ளே இருக்கிறாங்க. இவர்களாகவே இந்த அதிகாரத்தில் வச்சுக்கிட்டு பொலிட்டிக்கல் அழுத்தத்தில், பொலிட்டிக்கல் ப்ரெஷரில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ற மாதிரி இதுக்கு அப்பாற்பட்டு முறையாக எடுக்கப்பட்டு அந்த ஊழியர்களை தவிர புறவாசல் வழியாக அதிகாரப்பூர்வமற்ற உள்ளவங்க உள்ளே வந்து இருக்கிறாங்க. நிறைய ஒரு 30 பேர்கிட்ட இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் உடனடியாக 22 பேருன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே முறையாக உடனடியாக வந்து எல்லாருமே பணியிடை நீக்க செய்யணும், வெளியில் அனுப்பிடணும். இந்த எடுக்கப்பட்டவர்கள் முறையாக எடுத்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கிற எல்லாருக்கும் பணி நிரந்தரம் பண்ணி உள்ள வேலையை கொடுக்கணும். உங்களுக்கு நிறுத்தி வச்சிருக்கிற தொகையெல்லாம் கொடுக்கணும். இதில் வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும், சரியான நபர்களை இதுக்கு போடணுன்றலாம் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு கொண்டு போய். அதன் பேரில் திரும்ப ஒரு உத்தரவு என்னன்னாக்கா, இல்லை இவங்களுக்கு வந்து வேலையை கொடுத்தாகணும், மற்றவங்களெல்லாம் கொடுக்காம மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும். இந்த பல்லர் சமூகத்தை சேர்ந்த தோழருக்கு மட்டும் இது வரைக்கும் ஒன்றும் கொடுக்கவே இல்லை. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருக்கு, ஹைகோர்ட்டில் கொடுத்துட்டாரு ஐயா நீதியரசர் ஹரிபரந்தாமன், உச்ச நீதிமன்றத்தில் அந்த பெஞ்சு கொடுத்துருச்சு, இந்த மாதிரி உத்தரவு கொடுக்கணும். இதுக்கு மேலே வந்து மத்திய கல்வி நிறுவனமும் இப்படி ஒரு அறிக்கை கோபால்சாமி மூலமாக கொடுத்து ஒரு அநீதி நடந்திருக்கு உள்ளார் அப்படின்னு ஒரு அறிக்கை இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு அப்போ வந்து இந்த திமுக அரசு 2021 ஐயா கலைஞர் வந்த உடனே வந்தார்ல, ஐஏஎஸ் இறையன்பு இருந்தப்போ அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவர் பார்த்துட்டு, எனக்கு தெரிஞ்சவர் தான் அவர், யார், செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சந்திரசேகரன்றவர் நமக்கு தெரிஞ்சவர் தான், நான் சொல்கிறேன் சொல்லிட்டு முறைப்படி கடிதம் எழுதி இவருக்கு வந்து நீதிமன்ற உத்தரவெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளராக அந்த இறையன்பு ஐஏஎஸ் வந்து ஒரு கடிதம் கொடுக்குறார். அதுக்கு பிறகு அதே முதலமைச்சர்கிட்ட இந்த உதயச்சந்திரன் இருக்கிறார் இல்லைங்களா, அந்த உதயச்சந்திரனும் இதெல்லாம் பார்த்துட்டு இவர் அணுகிறாரு. போயிட்டு பார்த்துட்டாரு, இது என்னடா ஒரு பெரிய அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு, அநீதி நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு கடிதம் எழுதி அவர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு.
இவர் வந்து இந்த ஊபியில் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா மொழியினரும் கூட்டு போட்டு ஒரு நிகழ்ச்சியெல்லாம் பண்ணாங்களா, நான் அதில் இருக்கிறேன் இதில் இருக்கிறேன்னு இவர் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்துட்டார். அவருடைய அழுத்தம் வந்து அவருடைய பரிந்துரை வந்து ஒரு வேலைக்கு போடலை. கடைசியாக அந்த தமிழ் வளர்ச்சி தமிழ் துறைக்கு தங்கம் தென்னரசு அமைச்சராக அதில் இருக்கிறார். அவரும் வந்து தலையிட்டு இதை உடனடியாக நீங்கள் வேலையில் போடணும் போய் உட்காந்துறாங்க. உட்காந்துட்டு இவருக்கு முதல்ல வேலையை கொடுங்க, உயர்நீதிமன்றம் உத்தரவு, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, ஒரு நபர் கமிஷனர் சொல்லியிருக்கு, இது நடக்கிறதா முறைகேடாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இவங்களுக்கு தெரியல இது வந்து ஐயா கலைஞர் அரசு தான் வந்துடுச்சு, கலைஞர் இருக்கும்போது தான் கொண்டு வந்தார், இதுக்குடைய சரத்தெல்லாம் வந்து தமிழ்நாடு அதிகாரத்துக்குள்ளே தான் இருக்குது, தமிழ்நாடு முதலமைச்சர் தான் தலைவர் அப்படின்னு தெரியல. 2021 வந்த உடனே ஐயா ஸ்டாலின் ஒரு முறை மீட்டிங் நடத்துகிறாரு. அந்த மீட்டிங் நடத்தும் போது ஒரே ஒரு முறை நடந்திருக்குது. அப்போ நடத்தி இந்த செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனத்தில் நடத்துகிற செக்ரட்டரியேட்டில் தான் கூப்பிட்டு நடத்துகிறாரு. மத்திய அரசு கல்வி நிறுவனத்திலிருந்து ஒரு இணை செயலாளர் அளவில் கலந்துக்கணும். ஆனால் அதை விட கீழ் நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து அனுப்பி வைக்குது மத்திய அரசு. அதுவே சட்டப்படி தப்பு. ஒரே ஒரு முறை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தினார். பிறகு அது வந்து நமக்கு அதுக்குன்னு சம்மந்தம் இல்லை, இதில் என்ன இருக்குது, தமிழ்ன்றாங்க, எதோ சொல்கிறாங்க, இது என்னடா அதை தூக்கி தூர போடுறான்னா அந்த மனுஷன் அந்த பக்கம் திரும்பவே இல்லை. நம்ம மதிப்புக்குரிய ஐயா தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே, இது வந்து உங்களுடைய தந்தையார் அவருடைய பெருங்கனவுகளில் வந்து இந்த செம்மொழி அந்தஸ்து நாங்கள் பெற்றுக் கொடுத்தோன்னு பேசிக்கிட்டு இருந்தார் அவர் இருக்கிற வரைக்கும். அதற்காக ஒரு செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை பேர் வச்சு இங்கே தொடங்கினார். அவர் இருக்கும்போது தான் முறைப்படி இன்டர்வியூ நடத்தி அதிகாரப்பூர்வமாக சட்டத்துக்கு உட்பட்டு இத்தனை பேரை நியமிக்கிறார். அதுக்கு பிறகு அவர் ஆட்சி இல்லாத போது அன்றைக்கி இருந்த அதிமுக அரசு காலகட்டத்தில் மத்திய அரசு உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இத்தனை பேரையும் வெளியே அனுப்புது. அதுக்கான சட்ட போராட்டம்லாம் நடத்தி கடைசியாக எல்லாம் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அவங்க முறையானவர்கள், சட்டத்துக்கு புறம்பா உள்ள ஒரு கோஷ்டி உள்ளே உட்காந்துட்டு இருக்குது, அழிச்சாட்டியம் பண்ணிகிட்டு இருக்கு, அவங்களெல்லாம் அனுப்பணும்னு கோபாலசாமி முன்னாள் தேர்தல் அதிகாரி அவர் வந்து ஒரு பெரிய அறிக்கையும் கொடுக்குறாரு. இவ்வளவும் நடந்திருக்கிறது. இறையன்பு கடிதம் வந்திருக்கிறது, உமாசங்கருடைய கடிதம் வந்திருக்கு, அவருடைய பரிந்துரை செஞ்சுருக்காங்க. தங்கம் தென்னரசு போய் நேரில் உட்காந்து அழுத்தம் கொடுக்குறாரு. எதுவுமே வேலைக்கு நடக்கலை, இன்ன வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ பெரிய அநீதி இது. இருக்கட்டும், இப்போ செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனம் இருக்குதுல்ல, பேர் தான் மத்திய நிறுவனம். இப்போ வந்து தரமணி பக்கத்தில் தாண்டி அதுக்குன்னு ஒரு பெரிய பில்டிங் கொடுத்துருக்காங்க, பல ஏக்கரில் நிலம் ஒதுக்கி இருக்கிறாங்க, கட்டடம் கட்டியிருக்கிறாங்க. என்னென்னலாம் வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அக்கப்போர் அழிச்சாட்டியும் இதை விட கேவலம் வேறு எதுவும் இல்லை, வெக்கக்கேடு. இது சொல்லப்போனாக்கா எப்படிப்பட்ட ஆளுமைகள் இருக்கிற இந்த தமிழ்நாடு நிறைய அட்டூழியம் நடந்துகிட்டு இருக்குதுல்ல அப்படின்றப்ப, இதுக்கு முன்னாடியே காலகட்டத்தில் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு ஒரு பெரிய அளவில் அறிக்கை கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து சந்திரசேகர் என்கிற இணை இயக்குனரோடு உள்ளே உட்காந்துட்டு சட்டவிரோதமாக அவருடைய நியமனமே தப்பு, தகுதி அடிப்படை அவருக்கு தகுதியே கிடையாது, பேராசிரியர் தகுதி அவர் இல்லை, உதவி பேராசிரியர் வந்து இப்படி செய்யறதுலாம் நிறைய அநீதியாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு அவர் அறிக்கை கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் திரும்பவும் ஐயா அவர் நம்ம மதிப்புக்குரிய ஆசிரியர் வீரமணி இருக்கிறார்ல, அவரும் வந்துட்டு விடுதலையில் ஒரு பெரிய கட்டுரை வந்து எழுதுகிறாரு. இந்த மாதிரி வழக்கம் போல் இது வந்து ஐயா வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மத்திய அரசில் திமுக இடம்பெற்று வாய்ப்பு இருந்த அந்த காலகட்டத்தில் இதை பயன்படுத்தி தமிழுக்கு ஒரு செம்மொழி அந்தஸ்து வேணும்னு போராடி வாங்கிட்டு மட்டும் இல்லாமல் 1 கோடி ரூபாய் நிதியை வந்து தமிழ்நாட்டுக்கு அவரே வந்து ஒதுக்கி இந்த செம்மொழி ஆய்வுக்காக ஒதுக்கி நம்ம சொன்ன இல்லை அந்த அளவுக்குலாம் செய்து அதுலேருந்து வரக்கூடிய வட்டி எடுத்து ஆண்டு அது மாதிரி விருதெல்லாம் கொடுக்கணும். அது இல்லாமல் அந்த செம்மொழி ஆய்வுக்கு நிறைய வேலைகள்லாம் செய்யணும்னு கொண்டு வந்தார். இந்த மாதிரி இருக்கிறப்ப கடந்த செம்மொழி தமிழ் மத்திய நிறுவனத்துக்கு வந்து கடந்த 13 ஆண்டுகளாக நிரந்தரமாக யாருமே இல்லை. தற்காலிகமாக அந்த மத்திய அரசு நிறுவனத்துலேருந்து ஒவ்வொருத்தரும் எடுத்து போட்டு இணை இயக்குனராக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி வந்தவர் தான் இந்த சந்திரசேகர் என்ற ஒரு பேராசிரியர். அவர் வந்து செங்காவி நிறத்தில் வந்து சேர்ந்துட்டார், சங்கிக்கு ஆதரவாக இருக்கிறவரெலாம் அப்போ பேசினதே ஆசிரியர் வீரமணி அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரி ஐஐடி இந்திய தொழில்நுட்பத்தினுடைய அதிகாரிகளை வந்து குள்ளே நிற்கிறாங்க, அதெல்லாம் பேசுகிறாரு. நம்ம பேசின விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருந்தார். இந்த சந்திரசேகர் என்றவரை முறையாக கொண்டு வந்திருக்கிறாங்க, முறையற்று கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து பேராசிரியர் தாமோதரன் இந்திய மொழிகள் மையம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் புதுடெல்லி மற்றும் முனைவர் செல்வகுமார் இணை பேராசிரியர் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், இந்த மாதிரி இடத்துல இருந்து வந்தவங்களாம் அதுக்கு ஏற்கனவே இணை இயக்குனருக்காக தகுதி அடிப்படையில் வந்தாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த சந்திரசேகர் என்றவங்களை போட்டிருக்கிறாங்க. இது வந்து என்னன்னாக்கா தமிழக உயர்கல்வி பாதுகாப்பு இயக்கத்துக்கெல்லாம் நிறைய கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இந்த மாதிரி உள்ள செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தில் அநீதி நடக்குது, இப்படிலாம் ஐயா ஆசிரியர் வீரமணி சொல்கிறாரு. கடைசியாக முடிக்கும் போது நீதிமன்றங்களுக்கு சென்றால் இந்த நியமனம்
நிலைக்குமா என்பது ஒரு புறம் இருந்தாலும் கலைஞர் உருவாக்கிய செம்மொழி தமிழ் நிறுவனத்தில் இப்படி ஒரு அவலமா என்பது வேதனைக்கும் கண்டனத்துக்கும் உரியதாக உள்ளது. இதற்கு உரிய பரிகாரம் தேவை. இப்பிரச்சனை மேலும் பூதாகரமாக வெடித்து மக்கள் கிளர்ச்சி மாணவர் கிளர்ச்சிக்கு சென்று விடாது தமிழக அரசு தலையிட்டு தடுக்க வேண்டும். எப்போ 2020 இந்த அறிக்கையை ஆசிரியர் வீரமணி அவர்கள் கொடுக்குறாரு. மதிப்புக்குரிய ஐயா தலைவர் இவர் நியாயம்தான், கேட்கறது நியாயம்தான். இப்படி ஒரு அரும்பாடுபட்டு செம்மொழி அந்தஸ்தை கொண்டு வராரு கலைஞர், 1 கோடி ஒதுக்குறாரு. இது வந்து நீதிமன்றத்துக்கு போனால் நிலைக்க முடியாது. அந்த உதவி பேராசிரியர் நியமனம் அவர் உள்ளே வந்து உட்காந்துட்டு அழிச்சாட்டிங்க எல்லாம் இவர் பேசினார். 2021 ஐயா ஸ்டாலின் வராரு. ஒரே ஒரு முறை மட்டும் அந்த மீட்டிங் நடத்துகிறாரு. அதுக்கான கூட்டம் நடக்கும்போது இதுதான் அந்த படம். அதுக்கான கூட்டம் நடக்கும்போது அந்த கூட்டத்தில் வந்து மத்திய அரசினுடைய இணை இயக்குனர் அளவில் கலந்துக்க வேண்டிய ஒரு ஆளை வந்து போலி ஆளை அவர் அனுப்பி தகுதி இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த சந்திரசேகர் என்றவர் உட்காந்துட்டு இவர் வந்து பண்ணக்கூடிய மொழி ஆய்வு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, கரகாட்டம் நடத்துறது, காவடி ஆட்டம் நடத்துறது, இந்த மாதிரியான இதெல்லாம் கலை நிகழ்ச்சிகள் நடத்துறது, எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்து பேசி முடிச்சுட்டு டீ காஃபின்னு கொடுத்துட்டு போகிறது, லட்சக்கணக்கில் அதுக்கு நிதியை ஒதுவி கொடுக்கறது. ஒரு கரகாட்ட நிகழ்ச்சி நீங்கள் கூப்பிட்டு நடத்தணும்னா அதிகமாக போனால் ஒரு 25,000 30,000 50,000 கூட வச்சுக்கலாம். வெளியூர்ல வந்து அவங்க வந்து நடத்திட்டு போகிறதுக்கு இல்லை 1 லட்சம் கூட நடத்திக்கலாம். எவ்வளவு பல லட்சங்கள் பல கோடிகள்னு போயிட்டு இருக்கு. ஒரு பாட்டுன்னு அள்ளி இறச்சி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எந்த விதமான தணிக்கை முறையும் இதில் இல்லை. யார் கேள்வி கேட்பாருன்னு தெரியல. தவிர்த்து இன்னொரு பெரிய அழிச்சாட்டியும் அவர் வந்து மொழியை வளர்க்குறேனாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை வந்து எல்லா மொழிகளுக்கும் வந்து மொழிபெயர்த்து அனுப்புகிறாருன்னு உருதுல வந்து இருக்குது. எல்லா மொழி உலக ஜப்பான் மேற்கத்திய நாடுகள் ஆங்கிலம் உள்பட மேற்கத்திய நாடுகள் அந்தந்த மொழி உருது மொழி இன்னும் பல மொழிகளுக்கும் வந்து திருக்குறளை வந்து மொழிபெயர்க்கிற அந்த வேலையை செய்கிறேன்னு சொல்லிட்டு என்னன்னா ஒருத்தர் மொழிபெயர்த்து வச்சுருப்பாங்களோ அதை கேட்டு வாங்கி ஒரு செம்மொழி தமிழாய்வு நிறுவனன்ற பேரில் இவர் ஆராய்ச்சி பண்ணி வெளியே கொண்டு வந்த மாதிரி போட்டு அதுக்குள்ளே ஒரு கமிட்டி பேர் வேறு போடுறாரு. அந்த கமிட்டியில் வந்து இப்போ ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு கமிட்டி இருக்கணும் இல்லை. அந்த கமிட்டி திருக்குறள் இருந்துட்டு ஜப்பான் மொழிக்கு இப்போ பண்ணுறாங்க, மொழிபெயர்ப்பு பண்ணுறாங்க. அந்த ஜப்பான் மொழியில் வந்து அந்த புக்கு எழுதின எடிட்டர் மட்டும் அந்த எழுதுனவர் மட்டும்தான் அதில் இருக்கிறார். மீதி இத்தனை பேருக்கு அந்த ஜப்பானிய மொழியே தெரியாது. அந்த ஜப்பானிய மொழியே இத்தனை பேருக்கும் தெரியாது. ஒரே ஒருத்தர் எழுதி கொடுத்துருப்பாரு. சரி, இது வந்து ஜப்பான் மொழியில் நீங்கள் மொழி வைக்கிறப்ப ஜப்பான் தூதரகத்தின் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய துறை பேராசிரியர்கள் மொழி சார்ந்த பேராசிரியர்கள் இந்த புத்தகத்தை அனுப்பி அவங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும். முறையான மொழியில் ஜப்பான் மொழியில் இது முறையாக இருக்கிறதா சரியாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு அங்கீகாரம் அவங்க கொடுத்துருக்கணும். அப்படி உலகத்தில் எந்த மொழிக்கும் எந்த ஒரு கல்வி நிறுவனமோ அந்த அரசு சார்ந்தவர்களும் ஒரு அங்கீகாரம் இல்லை. இவங்களே போட்டு இவங்களே அனுப்பிச்சிக்கிறது. அட்டைப்படத்தை மட்டும் மாற்றி போட்டு இதுக்கு பல கோடி ரூபாய் செலவு. வேறு ஏதாவது உருப்படியாக நடந்திருக்குன்னா உருப்படியாக நடந்ததில்லை. இந்த திருக்குறளை வந்து எல்லா மொழிகளுக்கும் நாங்கள் மொழிபெற்றிருக்கிறோம். அந்த மொழிபெயர்ப்பாளர் மட்டும்தான் மேலே அந்த கமிட்டிலாம் இருப்பாங்க கீழே. அவங்களுக்கு எல்லாமே சம்பளம். இதில் என்னடா அதில் வந்து பெரிய அளவில் அவங்க கழட்டி இருக்காங்க பிடிங்கிருக்காங்க பார்த்தா ஒன்றுமே இல்லை. இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு மன்னிக்கணும், ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு அந்த மொழி சம்பந்தமான அறிவே கிடையாது. அந்த ஆட்கள் எல்லாருக்கும் அதில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும், ஒரு மொழிக்கும் இருக்கிறது. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு மொழியில் வந்து பொழிப்படுத்திருக்காங்க. இதுக்கு வந்து யாரா எடிட்டர் அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு டீம் போடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அத்தனை பேருக்கும் மொழி தெரியாது, ஆனால் போட்டு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் கேட்பறதே ஆள் இல்லை. இது தாண்டி ஏதாவது நடந்திருக்கிறதா? மிக சிறப்பாக மொழி ஆய்வு நடந்திருக்கிறான்னு எதுவுமே நடக்கலை. இது சம்பந்தமாக எல்லா குரலும் கொடுத்தாச்சு. திமுகவில் இருந்தபோது எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஆசிரியர் வீரமணி பேசியிருக்கிறாரு. அப்போ மருத்துவர் ராமதாஸ் பேசியிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி போராடி இருக்கிறது. தமிழ் தேசிய பேர் இயக்கம் வந்து போராடி இருக்கிறாங்க. இயக்குனர் வா கௌதமன் கூட அவங்க டீமோட போயிட்டு அதியமான் தோழர் இவங்கெல்லாம் போயிட்டு நடத்தியிருக்கிறாங்க. நிறைய போராட்டங்கள் இது விஷயமா நடந்தது. ஒன்று கூட இப்படி வந்து கழட்டி அந்த பக்கம் வைக்க முடியல. இது யாருக்கிட்டோ நிறுவனம் நமக்கு என்ன இருக்குன்னு மாநில அரசு கண்டுக்காமல் இருக்குது. ஒரே ஒரு முறை முதலமைச்சராக வந்தோன்னு முதலமைச்சர் ஒரே ஒரு முறை இந்த மீட்டிங்கை நடத்தினார். இது ஆயிடுச்சு 2வது 3வது வருஷம் ஆக போது ஒரு முறை கூட அந்த பக்கம் திரும்பி பார்க்கல. இப்போ வந்து ஒரு அம்மா வந்து போட்டிருக்கிறாங்க, மருத்துவத்துறையில் இருந்தவங்களை வந்து இயக்குனராக போட்டிருக்கிறாங்க. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் அப்படின்றதுக்கு இயக்குனராக வந்து ஒருத்தரை போட்டிருக்குது. மத்திய அரசு நியமிச்சிருக்குது. இது யார் நியமிக்கணும்? முதல்ல
மாநில அரசினுடைய அனுமதியை வாங்கணும், மாநில அரசு தான் முடிவு எடுக்கணும், மாநில அரசு கமிட்டி கூட்டம் போட்டு இதற்கு இந்த துறையில் இந்த மாதிரி வல்லுநர்களை நியமிக்க வேணும், அதுக்குன்னு ஒரு கமிட்டி, அந்த கமிட்டியை உட்காந்து செலக்ட் பண்ணி கொடுக்குற பேரை பரிந்துரைச்சி பண்ணணும். அப்புறம் தான் இந்த நியமனம் நடக்கணும். மத்திய அரசை நியமிச்சுக்குது. இப்போ இது வந்து மத்திய அரசு நிறுவனமா மாநில அரசு நிறுவனமா? சரத்து என்ன சொல்லுதுன்னா, நிதியை மட்டும் மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்குது, மொழி சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரமும் இந்த மாநிலத்துக்கு தான் உண்டு, தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இது உண்டு அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது. ஆனாலும் இது யார் விட்டு நிறுவனமோ நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அதிமுக நடந்துக்குச்சு இல்லை, அந்த அம்மா செல்வி ஜெயலலிதா, அப்புறம் எடப்பாடியார், அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் இவங்களாம் இருந்தப்ப அந்த மாதிரி ஐயா ஸ்டாலின் இருக்கிறாரு. ஐயா ஸ்டாலின் அவர்களே, இது வந்து உங்களுடைய தந்தையார் தமிழ் மொழி மீது தமிழ் இனத்தின் மீது பற்றுள்ளவராக இருக்கிறதுக்குன்னு இது செய்தது. அதற்காக அவர் போராடி வாங்கினதாக வேற சொல்கிறாங்க. அன்றைக்கி வந்து 2014 மத்திய அரசு கூட இருந்தப்போ, காங்கிரஸ் கூட இருந்தப்போ தான் நாங்கள் அதை கேட்டு வாங்கினோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா 1 கோடி ரூபாய் அவருடைய நிதியை கொடுத்துருக்கிறாரு. இவ்வளோ விஷயம் செய்து அவர் 4 உயிரோடு இருந்த அந்த நடமாடிக்கிட்டு இருந்த அவர் முதலமைச்சர் அதிகாரத்தில் இருந்த வரைக்கும் அந்த பக்கம் போயிட்டு வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த இடம் இப்பொழுது சூறையாடப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழி செம்மொழி சம்பந்தமான எந்த ஆய்வும் நடலை. தெருக்கூத்து இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகளை கட்டி கல்லா கட்டிட்டு இருக்கிறாங்க காசு. ஒரு கேள்வி முறையும் கிடையாது இது. அதே நேரத்தில் சான்ஸ்கிரிட்டை போய் பாருங்கள் தயவுசெய்து, எவ்வளவு நேர்த்தியாக அவர்கள் வேலைகளை செய்துட்டு பல கோடி ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே வெறும் நிகழ்ச்சிகளை நடத்துறது, இந்த கலை நிகழ்ச்சிகள் நடத்துறது, அப்புறம் புத்தகம் போட்டு எல்லா மொழியிலும் போட்டால் அதுவும் முறையற்ற ஒரு புத்தகம். ஒரு பக்கம் ஊழியர்கள் மீது அழிச்சாட்டியும் அந்த அழிச்சாட்டியத்துக்கான நீதி போராட்டத்தில் நீதிமன்றங்கள் சொன்ன பிறகும் அப்பீல் மேல்முறையீடு அப்பீல்னு போயிட்டே இருக்கிறாங்க. மறுத்து என்ன காரணம்னாக்கா, அதுக்கு ஒரு சாதி அரசியல் அங்கே நீங்கள் சொல்கிறீங்க, முறைப்படி எடுக்கப்பட்டவர்களை வேலையிலிருந்து நீக்கி இருக்கிறீங்க, அது கொடுக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு அது மதிக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு இதுவும் நடக்கலை. உள்ளார ஒரு கூத்தடிக்கிற வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இப்போ இதை பார்த்துட்டோன்னே இதுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஏன்னா காசு அவங்க கொடுக்க போகிறதில்ல. இந்த செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்துக்கு வந்திருக்கிற காசு எடுத்து வக்கீல் ஃபீஸ்னு கொடுத்துக்கிட்டு இருக்க போகிறோம். நமக்கு என்ன வந்தது? எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பு, வழக்கை நடத்து, அப்பீல் போ, எது வேணாலும் பண்ணுன்ற மாதிரி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களாவது உங்கள் பேரில் நீங்கள் இதுக்குள்ளாகவே தலையிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையை செய்யுங்க. அந்த ஊழியர்களுக்கு எல்லாம் நிரந்தர ஒரு வாழ்க்கையை கொடுங்க. இது தமிழ் செம்மொழி ஆய்வுன்றதை வந்து தந்தையார் கருணாநிதி அவர்கள், கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்வத்தோடு அவர் இருந்த வரைக்கும் மனசாட்சியோடு செய்தார். அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் இதை விட்டு விலகாதீர்கள். இது யார் விட்டு பிரச்சனையோ அப்படின்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, தமிழ் மொழியினுடைய பிரச்சனை, இந்த இனத்தினுடைய பிரச்சனை. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற இந்த மாநில உரிமைன்னு சொல்கிறீங்கள, இந்த உரிமையும் இதுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் தான், உங்கள்கிட்ட தான் கட்டுப்பாடு இருக்குது. நீங்கள் தான் அதை முடிவெடுக்கணும். உங்களுடைய உரிமையை நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க மத்திய அரசுக்கு. தயவுசெய்து தலையிடுங்க. இப்போ உட்காந்து மீட்டிங் நடத்துங்க. ஊழியர்களுக்கு முதல்ல ஒரு உத்தரவாதம் கொடுங்க. கோபால் சாமி கமிஷன் முன்னாள் தேர்தல் அதிகாரி அவர் கொடுத்த அந்த அறிக்கையின் பேரில், நீதிமன்ற உத்தரவின் பேரில் சட்டத்துக்கு புறம்பாக உள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் வெளியே அனுப்புங்க. நீதி அங்கே நிலைக்க வேண்டும். தந்தையார் கலைஞர் அவருடைய அந்த கனவு மெய்ப்பட வேண்டும். அதற்காவது நீங்கள் தலையிட்டு தயவுசெய்து ஒரு நல்ல தீர்வை கொடுங்கள். இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கிறோம். ஒரு பொறுப்பற்ற தன்மையில் இது இருந்து விடக்கூடாது. இந்த மாநிலத்துக்கும் இந்த மக்களுக்கும் இந்த இனத்துக்கும் செய்யக்கூடிய மிக பெரும் ஒரு துரோக செயலாக இருக்கிறது. அந்த துரோக செயலை ஒன்றிய அரசு செய்கிறது என்றால் அம்பலப்படுத்துங்கள், மக்கள் மத்தியில் நிறுத்துங்க. அதை சொல்லியாவது நீங்கள் அரசியல் பண்ணுங்கள். இதுக்கு வந்து மேலே மேலே நிதியை வாங்கி ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையை செய்வதற்கு உங்கள்கிட்டயே இருக்கிறாங்க. மதிப்புக்குரிய ஐயா அவர் இருக்கிறார், சுபவீர பாண்டியன் இருக்கிறாரு, பேராசிரியராக வந்து விருப்ப ஓய்வு பெற்றவர். இன்னும் நிறைய ஆய்வு திமுக தரப்பில் இருக்காங்க. தயவுசெய்து அவங்கள கூப்பிட்டு பேசி, இது மொழி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் உள்ள நடக்குதா, வேறு ஏதாவது நடக்குதா அப்படின்னு கேளுங்க. அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது, இது நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்றத பேசுங்க. நல்ல ஒரு தீர்வை வரும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இது முதலாக இது வந்து அம்பலப்படுத்தியிருக்கு ராவணா. நிறைய ஆவணங்கள் இருக்கிறது. எல்லா ஆவணங்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிஐ மூலமாக போட்டு இருக்குது. இல்லை இன்னொரு விஷயமும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஐ இருக்குல்ல, தகவல் அறிவு உரிமை சட்டம், அதிமுக அரசில் கூட ஓரளவுக்கு 60-70% நமக்கு நியாயம் கிடச்சிக்கிட்டுதுன்றாங்க. அந்த ஆர்டிஐயில் போட்ட அத்தனை பேரும், ஆர்டிஐயில் அந்த களப்பணியாளர்களுக்கு கூட எல்லோரும், எல்லா வழக்கறிஞர்கள் பலரும் கூட இந்த ஆட்சியில் வந்துட்டு சுத்த மோசம் அப்படின்றாங்க. தயவுசெய்து அதையும் கொஞ்சம் பாருங்கள். இந்த தணிக்கைத்துறை சம்பந்தமாக, இது சம்பந்தமாக செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் எவ்வளவு நிதி வந்தது, என்ன பண்ணியிருக்கிறீங்க, என்ன செய்துட்ருக்கீங்கன்னு எந்த தகவலை கேட்டாலும் இல்லை இல்லை இல்லை. இப்படி ஒரு அநியாயத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அதையும் கொஞ்சம் தயவுசெய்து பாருங்கள். தந்தையாருடைய பெயரை நிலைநாட்டுங்கள். அதுதான் உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். முதலாக இந்த விஷயத்தை ராவணா அம்பலப்படுத்தியிருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை, அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன, மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன, உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள். மருத்துவர் எம்.என். சங்கர் பதில் அளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில். இன்னொரு முக்கியமான விஷயம், முதல்ல சொன்னல அந்த 2 நிகழ்ச்சி, மருத்துவர் ஒரு சட்ட வல்லுநர் 2 பேருக்கான 2 நிகழ்ச்சி, அதிலேயே வந்து அந்த கேள்வியை கேட்பதற்கான இமெயில் முகவரி, வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கேள்விகளை அதில் அனுப்புங்க மறக்காமல். நன்றி, வணக்கம்.